நாம் ஒரு பெரிய கஷ்டத்தில் அல்லது சிறையில் இருக்கிறோம். நம்மோடு பயணித்த ஒரு மகான் ஒரு 3 நாட்கள் மட்டும் ஒரு இடம் சென்றுவிட்டு திரும்பி விடுவேன், வரும்போது உங்கள் வாழ்வில் விடுதலை என்று கூறிவிட்டு கண்காணா இடத்திற்கு சென்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் அவரை நம்ப வாய்ப்பு உள்ளதா? இன்றைய தியானத்தின் மைய கருத்து இதுதான். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் இறுதியான வேதாராய்ச்சி பகுதிக்கு வருகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்வோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 27, 52, 53ஆம் வசனங்கள். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த நிகழ்வு மத்தேயுவினால் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பற்றி மத்தேயு எப்படி கூறுகிறாரோ அப்படியே அது நடந்தது என்று நாம் நம்பலாம். உயிர்த்தெழுந்த அந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பொழுது அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தம்முடன் அழைத்து சென்ற அந்த பெரும் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் என்று கூறலாம். இதை குறித்து பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே எழுதியிருக்கிறார். அவர்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்றால் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். எனவே இதனை நேரிலே கண்ட சாட்சிகள் பலர் இருந்தனர். இந்த அற்புதத்தை பற்றியும் அந்த நேரத்தில் நடந்த பிற அற்புதங்களை பற்றியும் பேராயர் நிக்கல்சன் என்பவர் எழுதிய த 6 மிராக்கிள்ஸ் ஆஃப் கால்வரி என்ற சிறிய புத்தகத்திலே மிகச் சிறந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிகச் சிறந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு சிறிய புத்தகம். 51ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள நிலநடுக்கம் ஒரு தற்செயலான நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட நிலநடுக்கம். ஏனென்றால் அந்த நிலநடுக்கத்தினால் கல்லறைகள் திறக்கப்பட்டன, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தன. சரி, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் பாருங்கள். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். சிலுவையில் அறையும் தண்டனையை முன்னின்று நடத்திய அந்த ரோம 100க்கு அதிபதி கிறிஸ்து தொங்கிய சிலுவையின் அடியிலே தான் நின்றிருந்தார். அந்த நேரத்திலே நடந்த சில அற்புத சம்பவங்களை கண்ட பொழுதும் கர்த்தராய் இயேசு தமது ஆவியை அவராகவே விடுவித்ததை கவனித்த பொழுதும் இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்ற உண்மை அவருக்கு உறுதிப்பட்டது. அந்த 100க்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு அநேக விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிறிஸ்து மரித்த அந்த சிலுவையின் அடியில் தன் இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அவருக்கு புரிதல் இருந்தது. எந்த ஒரு பாவியனிடத்திலிருந்தும் தேவன் எதிர்பார்ப்பது இதைத்தான். சரி, தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55, 56ஆம் வசனங்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் கவனிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த நிகழ்வு நடக்கும் வரை அவர் ஒரு சீடர் என்பது வெளியே தெரிந்திருக்கவில்லை. அப்போஸ்தலர்களை, அதாவது இயேசுவின் நெருங்கிய சீடர்களை சிதறிப்போகச் செய்த அதே நிகழ்வு அதுவரை இரகசிய சீடர்களாக இருந்த மற்றவர்களை வெளியே கொண்டு வந்திருப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு முன் வந்து தனது நம்பிக்கையை வெளிப்படையாக அறிவித்தார். மத்தேயு 27:58 பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். இங்கே நாம் பார்ப்பது போல யோசேப்பும் இயேசுவின் சீடராக இருந்ததின் அடிப்படையிலே பிலாத்துவிடம் சென்றார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி. யோவான் 19ஆம் அதிகாரம் 39, 40 வரை உள்ள வசனங்களிலே இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய யோசேப்புடன் இணைந்து நிக்கோதேமும் பணியாற்றினார் என்று கூறியிருக்கிறார். இதுவரை பின்னணியில் இருந்த இந்த இரு மனிதர்களும் இப்பொழுது இயேசுவின் சீடர்களாக பகிரங்கமாக வெளியே வருகிறார்கள். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு
அவருடைய திருவுடலை அன்பான கரங்கள் மட்டுமே தொட்டன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60-61 வசனங்களை பாருங்கள். தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இயேசுவின் மரணத்தோடு தொடர்புடைய இந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை கவனியுங்கள். சில பெண்கள் உண்மை உள்ளவர்களாக சிலுவை அருகே நின்றார்கள். அப்போஸ்தலர்களே ஓடி ஒளிந்தபோது இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கார்டன் கல்வரி என்று நாம் இப்பொழுது குறிப்பிடும் அந்த குன்றுக்கு அருகிலே இயேசு அடக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும் ஒரு கல்லறை இருக்கிறது. இது தோட்ட கல்லறை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இயேசுவின் கல்லறையா என்று நமக்கு தெரியாது. அந்த பகுதியில் பல கல்லறைகள் இருக்கின்றன. அவற்றில் எதுவாகவும் அது இருக்கலாம். அவருடைய கல்லறை அந்த பகுதியில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே அந்த தோட்ட கல்லறை மற்றவற்றைப் போலவே ஒரு சிறந்த தேர்வாகும். ஆனால் கொல்கதா மற்றும் கல்லறையின் துல்லியமான இடத்தை கண்டறிந்து அவற்றை புனித ஸ்தலங்களாக மாற்றுவது கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல. ஒரு முறை சுற்றுலா வந்த ஒரு பெண் அந்த கல்லறைக்குள் சென்று உடல் வைக்கப்பட்டிருந்த தரையை மண்டியிட்டு முத்தமிட்டாள். ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார் மற்றும் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை நான் நம்பி அந்த நற்செய்தியை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் முதல் 66ஆம் வசனம் வரை பாருங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். எதிரிகளின் அந்த அதிகப்படியான ஆர்வம் உண்மையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துவதாகவே அமைந்தது. ஒருவேளை அவர்கள் அந்த கல்லறையை அப்படியே விட்டு சென்றிருந்தால் பின்னாட்களிலே கல்லறை காலியாக இருந்ததற்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் ஒருவேளை நம்பும்படியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கல்லறைக்கு முத்திரையிடப்பட்டு அதை சுற்றி ரோமானிய படைவீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் சீடர்கள் வந்து உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று அவர்கள் சொல்வது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. இயேசுவின் எதிரிகள் அந்த கல்லறையை பாதுகாப்பாக வைத்திருக்க எடுத்த அத்தனை முயற்சிகளும் கடைசியில் அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஒரு அற்புதமான சாட்சியாக மாறிவிட்டன. கவனியுங்கள், இங்கே மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று தம் சீடரிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் அதை பற்றி பலரிடம் கூறியிருந்தார்கள். இந்த செய்தி மத தலைவர்களின் காதுகளுக்கும் போய் சேர்ந்திருந்தது. எனவே தான் அவர்கள் பிலாத்துவை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தவுடனேயே அவனிடம் சென்று, ஐயா, தான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு கூறியிருந்தார், அதனால் அவருடைய உடல் அந்த கல்லறைக்குள்ளேயே இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றார்கள். நிச்சயமாக அவர் உயிரோடு எழுவார் என்று அந்த தலைவர்கள் நம்பவில்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இயேசு கல்லறையிலிருந்து உயிருடன் வெளியே வருவார் என்று அவருடைய சீடர்களுமே அப்பொழுது நம்பியிருக்கவில்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். உங்களிடத்திலே புதிய ஏற்பாடு அல்லது வேத புத்தகம் இருக்கும் என்றால் தயவுசெய்து அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ நற்செய்தி என்னும் வளைவு 2 வலுவான தூண்கள் மேல் நிற்கிறது. ஒன்று கிறிஸ்துவின் மரணம், அடுத்தது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நற்செய்தியை மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், அதை நான் வாசிக்கிறேன். நான் பெற்றதும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கடந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கத்தையும் நாம் படித்தோம். இந்த அதிகாரத்திலே அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். உங்கள் இரட்சிப்பிற்கும் என்னுடைய இரட்சிப்பிற்கும் இந்த 2மே இன்றியமையாதவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4:25 இதை அழகாக விளக்குகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும்
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு உணர்த்தும் 2 உண்மைகளை கவனிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால், நம்முடைய மீறுதலுக்கான தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றார். அதாவது நம்முடைய பாவ கரைகளை துடைக்க அவர் பலியானார். நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காக எழுப்பப்பட்டார் என்றால், தேவன் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்பதையும், அதன் மூலம் நாம் குற்றமற்றவர்களாக, அதாவது நீதிமான்களாக மாற்றப்பட்டோம் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. நற்செய்தியின் தனித்துவமான உண்மை என்னவென்றால், அது இயேசுவின் உயிர்த்தெழுதலாகும். மற்ற எல்லா மதங்களும் அவற்றின் தலைவர்களுடைய மரணத்தை பதிவு செய்திருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் மட்டுமே அதன் ஸ்தாபகர் உயிர்த்தெழுதலை பதிவு செய்துள்ளது. மற்ற அனைத்து மத தலைவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு ஒருவரே இன்றும் உயிரோடு இருக்கிறார். இதனை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமானதும் கட்டாயமானதும் ஆகும். எந்த ஒரு நற்செய்தி நூல் எழுத்தாளரும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்த முழுமையான விவரங்களையும் தனித்தனியே கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு எழுத்தாளரின் நோக்கத்திற்கும் எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்தந்த அம்சங்களை மட்டுமே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் முழுமையான காட்சியை பெறுவதற்கு 4 நற்செய்தி பதிவுகளையும் நாம் இணைத்து படித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவற்றிற்கிடையே எந்த ஒரு மோதலோ அல்லது முரண்பாடோ இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 4 சுவிசேஷங்களின் விளக்கங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது நிகழ்வுகளின் வரிசை இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வரிசைப்படுத்துதல் அச்சு வடிவிலே ஆயத்தமாயிருக்கிறது. எங்களோடு தொடர்பு கொண்டு இலவசமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா எழுதிய நற்செய்தியை மத்தேயுவின் பதிவோடு ஒப்பிட்டு பாருங்கள். லூக்காவின் எழுத்தில் ஒருவித அமைதியும் அடக்கமான தொனியும் இருப்பதை உணரலாம். இதுவே அவருடைய நோக்கத்தின் அடையாளமாகும். லூக்காவின் பதிவிலே பெண்கள் அதிகாலையிலே அமைதியான வேளையிலே கல்லறைக்கு வருகிறார்கள். அங்கே கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு எம்மாவூருக்கு செல்லும் ஒரு தெளிவற்ற பாதையிலே பெயர் தெரியாத 2 சீடர்களுக்கு தோன்றுகிறார். அதன் பிறகு முகவரி தெரியாத ஒரு வீட்டின் இரகசிய அறையிலே இருந்த சீடர்களுக்கு தரிசனமாகிறார். மத்தேயு இயேசுவை ஒரு ராஜா என்ற நிலையிலே முன்னறிவிக்கிறார். ஆனால் லூக்காவோ இயேசுவின் மனித நேயத்தை பதிவு செய்கிறார். மற்ற 2 நற்செய்தி நூல்களைப் போலவே இந்த 2 பதிவுகளும் துல்லியமானவை. ஆனால் இவை 4ம் வெவ்வேறு கோணங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசுவின் உடலிலே பூசுவதற்காக அவர்கள் நறுமண பொருட்களை கொண்டு வந்ததாக மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். அதே வேளையில் அங்கிருந்த மற்றொரு மரியாள் யார் என்பதை துல்லியமாக அடையாளம் காண்பது கடினமாயிருந்தாலும் அவர் யாக்கோபு மற்றும் யோசேப்பின் தாய் என்று பாரம்பரியம் சொல்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த கல் எதற்காக புரட்டி தள்ளப்பட வேண்டும்? இயேசு வெளியே வருவதற்காகவா? இல்லை. கல் புரட்டப்பட்ட போது அவர் அங்கிருந்து சென்றிருந்தார். இயேசு வெளியே வருவதற்காக கல்லறை திறக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்காகவே அது திறக்கப்பட்டது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அறிவிக்கப்பட்ட அந்த தூதனின் வர்ணனை மிகவும் ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதாகமத்தில் இது போன்ற வர்ணனைகள் மிக அரிதாகவே காணப்படுகின்றன. இதே போன்ற பிற வர்ணனைகளுக்கு தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 10:1 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த போர் வீரர்கள் அங்கிருந்து வெளியேறிய பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்று நாம் கற்பனை செய்யலாம். அந்த தேவதூதரின் முன்னிலையில் அவர்கள் முற்றிலும் பலமற்றவர்களாகவும் செயலற்றவர்களாகவும் விழுந்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். பயப்படாதீர்கள். தெய்வீக சக்தி இந்த உலகத்தின் வாழ்க்கையை தொடும்பொழுது எப்பொழுதுமே பயத்தை போக்குவதற்கான ஒரு வார்த்தையுடனேயே நடைபெறுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்,
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதுதான் உயிர்த்தெழுதலை பற்றிய தெய்வீக அறிவிப்பு. கல் புரட்டி தள்ளப்படுவதற்கு முன்பே இயேசு கல்லறையை விட்டு வெளியேறிவிட்டார். பின்னர் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளும் அவர் பிரவேசித்தார். இயேசுவின் மகிமையடைந்த சரீரம் அவர் பிறப்பின் போது கொண்டிருந்த சரீரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. மத்தேயு 28 பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். தேவதூதனின் அறிவிப்பு இந்த இடத்திலே நிறைவடைந்து விடுகிறது. இதற்கு பிறகு அந்த செய்தி மனிதர்களின் உதடுகள் வழியாகவே எடுத்து செல்லப்பட வேண்டும். தூதன் என்ன சொன்னான்? வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்றான். ஆனால் ஒருவர் சாட்சி சொல்ல முயற்சிக்கும் முன் உயிர்த்தெழுதலின் உண்மை தன்மையை குறித்து அசைக்க முடியாத உறுதி அவர்களிடம் இருக்க வேண்டும். கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும், கர்த்தர் படுத்திருந்த இடத்தை வந்து பாருங்கள் என்பதையும், அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் அவர் தன் மனதிலே ஆழமாக உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கையுடன் மட்டுமே அவரால் சீக்கிரமாய் போய் நல்ல செய்தியை சொல்ல முடியும். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மத்தேயு 28 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அந்த பெண்களின் கலவையான உணர்ச்சிகளை கவனியுங்கள். பயமும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஒன்றிணைந்த ஒரு நிலையில் ஓடினார்கள். மத்தேயு 28:9 பாருங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த நிகழ்ச்சிக்கு எதிர்மறையாக தெரிகிறது. ஏனென்றால் யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அப்படி என்றால் இந்த வசனத்திற்கு நாம் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? மகதலேனா மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நேரத்திற்கும் மற்ற பெண்களை இயேசு சந்தித்த நேரத்திற்கும் இடையிலே அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திற்கு சென்று தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை பரலோகத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாவுக்கு முன்பாக சமர்ப்பித்து விட்டு வந்திருக்க வேண்டும். மத்தேயு 28 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர் அவர்களை சந்திப்பதற்காக கலிலேயாவில் ஒரு சந்திப்பு நேரத்தை முன்னரே குறித்திருந்தார் என்றும் சொல்லலாம். மத்தேயு 28:11 அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். காவல் பணியில் இருந்த அந்த வீரர்கள் நகரத்திற்குள்ளே சென்று பிரதான ஆசாரியர்களிடம் நடந்ததை சொன்னார்கள். இயேசு எப்பொழுது கல்லறையை விட்டு வெளியேறினார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கிருந்த கல் உருட்டி தள்ளப்பட்ட பிறகு அவர்கள் கல்லறைக்குள் பார்த்த பொழுது அங்கே உடல் இல்லை என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் அவர்களை மரண பயத்திலே ஆழ்த்தியது. தங்கள் கண் முன்னாலேயே இயேசுவின் உடல் மறைந்து போக அனுமதித்ததற்காக அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கலாம் என்ற அச்சமும் அவர்களிடம் இருந்தது. மத்தேயு 28:12-13 பாருங்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, இது ஒரு நம்ப தகுந்த விளக்கம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாக்கவும் யாரும் நுழைய முடியாமல் தடுக்கவும் கடுமையான உத்தரவுகளுடன் காவல் பணியிலே அமர்த்தப்பட்ட ஒரு வீரரை, குறிப்பாக ஒரு ரோமானிய வீரரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் பாதுகாக்க வேண்டிய பொருளை யாரோ வந்து எடுத்து சென்று விட்டதாக வைத்துக்கொள்வோம். அதற்கு அவர் தனது மேல் அதிகாரியிடம் நான் தூங்கிவிட்டேன் என்று விளக்கம் அளித்தால் என்ன நடக்கும்? சரி, மத்தேயு 28:14 இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி
உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த விஷயம் ஆளுநரின் காதுகளுக்கு சென்றாலும் கவலைப்பட வேண்டாம், அவர் உங்களை மரண தண்டனைக்காக நிறுத்த நாங்கள் விட மாட்டோம் என்பதுதான் அதன் விளக்கம். சரி, மத்தேயு 28:15 அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து நாம் முக்கியமான ஒரு பகுதியை பார்க்கவிருக்கிறோம். நமது இன்றைய சமுதாயத்திலே பிரதான கட்டளை என்று அழைக்கப்படும் இந்த விவகாரத்தில் 2 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள இயேசு தனது சீடர்களுக்கு கொடுத்த இந்த கட்டளை ஒரு விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. இதில் ஒரு தீவிர குழுவினர் இந்த கட்டளை மட்டும்தான் திருச்சபைக்கான ஒரே கட்டளை என்று கருதி அதை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு தீவிர குழுவினரோ இன்றைய காலத்திற்கு இது அர்த்தமற்றது என்றும் திருச்சபையின் திட்டங்களிலிருந்து இது நீக்கப்பட வேண்டும் என்றும் கருதுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த 2 குழுவினருமே தவறு செய்கிறார்கள் என்பது போலத்தான் தெரிகிறது. மத்தேயு சொல்கிற இந்த பிரதான கட்டளையிலே நமக்கு செய்தி அடங்கி இருக்கிறது. இக்காலத்திலே வாழுகிற நாமும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நான் கூறுவதால் எதிர்காலத்திலே இந்த கட்டளைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்ல முடியாது. மத்தேயு உயிர்த்தெழுதலின் முழு விவரங்களையும் சொல்லவில்லை. அதே போல இந்த பகுதியிலும் இயேசுவின் கட்டளைகளின் முழுவதையும் நமக்கு கொடுக்கவில்லை. எந்த விஷயத்திலேயும் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு பின்னர் இக்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறவர்களுக்கு அவைகளை கட்டளைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிரதான கட்டளையை மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளையோடு இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலர் 1:8 நாம் கவனிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். மத்தேயு 28:16-17 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சிலர் வழிபட்டார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இந்த 2 பிரிவுகளிலே ஏதோ ஒன்றில் தான் இருக்கிறீர்கள். மத்தேயு 28:18 பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு ராஜாதி ராஜாவாக அவர்களோடு பேசுகிறார். மத்தேயு 28:19 பாருங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இது மகா உபத்திரவ காலத்திலும், ஏன் 1000 வருட அரசாட்சியின் பொழுதும் கூட உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அருமையானவர்களே, இது இன்றைய காலத்திலும் நமக்கு பொருந்தக்கூடியதே ஆகும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்பதன்படி திரியேக கடவுளின் பெயரால் தண்ணீரில் ஞான ஸ்நானம் கொடுக்கும் முறை திருச்சபை தொடங்கிய காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருகிறது. ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காக தான் அனுப்பப்படவில்லை என்று கூறிய பவுல் கூட 1 கொரிந்தியர் 1:14-17 நாம் வாசிக்கிறது போல ஆரம்ப கால திருச்சபையின் இந்த சடங்கை பின்பற்றினார். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்தாவின் நாமம் என்பது தேவன் ஒருவரே என்பதற்கும் அவர் திருத்துவமாக விளங்குகிறார் என்பதற்குமான சான்றாகும். மத்தேயு 28:20 பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். திருச்சபையின் பணிகளிலே போதிப்பதும் ஒரு முக்கியமான பகுதி என்பதை எபேசியர் 4:11 தெளிவாக கூறுகிறது. இயேசுவின் போதனைகள் நற்செய்தி நூல்களிலே மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர்களின் நிருபங்களிலும் காணப்படுகின்றன என்பதை 1 தெசலோனிக்கேயர் 4:2 நாம் பார்க்கலாம். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதிலே உலகம் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அயான். இது யுகம் என்பதை குறிக்கிறது. அதாவது இந்த யுகத்தின் இறுதி வரை
நம்முடன் இருப்பதாக ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். அவருடைய வல்லமையால் மட்டுமே இந்த பெரிய கட்டளையை நம்மால் நிறைவேற்ற முடியும். நாம் பிரதான கட்டளையை பார்த்தோம். இப்பொழுது விடுபட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். மத்தேயு தனது பதிவிலே எதை தவிர்த்திருக்கிறார் என்று உங்களால் பார்க்க முடிகிறதா? இங்கே கிறிஸ்துவின் பரமேறுதல் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. ஏன்? இதற்கான தெளிவான காரணம் என்னவென்றால், இறைவனுடைய அரசாட்சி இந்த பூமியிலே அமையப் போகிறது. மத்தேயு அந்த ராஜாவை இந்த பூமியிலேயே விட்டு விடுகிறார். ஏனென்றால் அந்த ராஜா இருக்க வேண்டிய இடம் இந்த பூமிதான். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49 முதல் 53 மற்றும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 11 ஆகிய பகுதிகள் கிறிஸ்துவின் பரமேறுதலை பதிவு செய்திருக்கின்றன. திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்தில் கர்த்தராகிய இயேசு தம்முடையவர்களை உலகத்திலிருந்து தம்மோடு இருக்க அழைத்து செல்வார். அந்த நிகழ்விற்கு பரமேறுதல் என்பது மிக அவசியமானது. இருந்தாலும் மத்தேயு எழுதிய நூல் ராஜாவின் நற்செய்தியாகும். இயேசு ஒரு ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாகவே மரித்தார், மேலும் ராஜாவாகவே உயிர் தெழுந்தார். அருமையானவர்களே, அவர் மீண்டும் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் வரப்போகிறார். நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டுள்ள நாம் முதலாவது அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்தி அவர்கள் வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கன்மலையில் தனக்கு தானே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நிக்கோதேமு, ஆப்ஷன் பி கமாலியேல், ஆப்ஷன் சி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ஆண்டவர் சிலுவையில் தன் ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்த நிகழ்விலிருந்து அவர் நமக்கு ஒரு முக்கிய கட்டளை கொடுத்தது வரை இன்று பார்த்தோம். நமது மத்தேயு சுவிசேஷ தியானமும் முடிவுற்றது. அநேக காரியங்களை குறித்து தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. எங்கும் அவரோடு சென்ற சீடர்கள் அல்ல, அதிகம் வெளியில் வராத பெண்களே வெறுமையான கல்லறையை மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் பார்க்கும் பாக்கியம் பெற்றார்கள். சிலுவை அருகில் நின்றதால் அவர் உண்மையான தெய்வகுமாரன் என்று அறிய முடிந்த ரோம போர் வீரர்கள். ரோம ராஜ்யத்தின் பிரஜைகளாயிருந்து அதுவரை இயேசு மீது இரகசியமாக வைத்திருந்த தங்கள் விசுவாசத்தை ஆண்டவரின் சிலுவை மரணத்திற்கு பின்னர் வெளிப்படையாக காண்பித்த யோசேப்பு, நிக்கோதேமு போன்றவர்கள். இப்படி சிலுவை மரணம் அநேகர்களின் விசுவாசத்தை தட்டி எழுப்பிவிட்டது. 4 சுவிசேஷங்களின் விளக்கங்களையும் இணைத்து பார்க்கும்போது நிகழ்வுகளின் வரிசை இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வரிசைப்படுத்துதல் அச்சு வடிவில் ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30.